வணக்கம் நண்பர்களே. வண்டலூர் ஜூ பார்ட் 2வில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே. அருமையான ஒரு வண்டலூர் ஜூ சென்னையில் இருக்கிறது. பல ஏக்கர் பரப்பில் அமைக்கப்பட்டுள்ள இந்த வண்டலூர் ஜூ பல 20-30 வருடங்களுக்கு முன்பு உண்டான இந்த ஜூ அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா இதோ பாருங்கள், பிரம்மாண்டமாக இருக்கிறது. முன்பு இந்த பகுதியெல்லாம் சென்னையின் புறநகர் பகுதியாக இருந்தது. காட்டுப்பகுதி போல், அடர்ந்த காடுகள் போல மரங்கள் நிறைந்திருந்தது. அந்த பகுதியில் உண்டாக்கிய அந்த பூங்கா இப்பொழுதும் அதே போல இருக்கிறது. நாம் அங்கு உள்ளே சென்றால், வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவின் உள்ளே சென்றால் ஏதோ கிராமத்திற்கு போனது போல, காட்டுப்பகுதிக்கு போனது போல இருக்கக்கூடிய இந்த உயிரியல் பூங்கா இது நண்பர்களே. மிகப்பெரிய உயிரியல் பூங்கா ஜூ இது நண்பர்களே. உள்ளில் நாம் நடந்து போய் பார்க்க முடியாது. இங்கே சைக்கிள் வாடகைக்கு தருகிறார்கள். அந்த சைக்கிளின் விலை விவரங்கள் இந்த போர்டில் இருக்கிறது. இங்கிலிருந்து நாம் வாடகைக்கு சைக்கிளை எடுத்துக்கொள்ளலாம். நாம் பணத்தை கட்டிவிட்டு உள்ளிலே நிறைய சைக்கிள் இருக்கின்றன. அந்த சைக்கிளில் நல்ல சைக்கிளை நாம் தேர்வு செய்து எடுத்துக்கொள்ள வேண்டும். காரணம், ஏதாவது கொடுக்கும்போது ரிப்பேர் இருந்தால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதனால் நாம் எடுக்கும் பொழுது இந்த சைக்கிள்களை பரிசோதித்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர்களிடத்தில் என்ன ரிப்பேர் இருக்கு சொல்லிவிட்டு எடுத்துக்கொண்டு வந்தால் நாம் பின்பு இதை ஈஸியாக கொடுத்துவிடலாம். இதில் போவதுதான் நல்லது. ஏனென்றால் இது பெரிய உயிரியல் பூங்கா. இதை சுற்றி நடந்து வருவது என்றால் கஷ்டமான காரியம். நாம் டயர்டாகி விடுவோம். ஆகையால் சைக்கிளுக்கு போவது, இல்லைங்கள் குழந்தைகளும் முதியவர்களும் இருந்தால் அங்கே இந்த ஏர்போர்ட்டில் எல்லாம் அழைத்து போகிற வண்டி போல வண்டி இருக்கிறது. அதற்கென்று டிக்கெட் வாங்கி கொள்ள வேண்டும். டிக்கெட் வாங்கி கொண்டு நாம் அந்த ஜூவை உயிரியல் பூங்காவை சுற்றி பார்த்து வரலாம் நண்பர்களே. இதோ பாருங்கள், சிறுவர்கள் சைக்கிள் ஓட்டி கொண்டு சுற்றி பார்க்கிறார்கள். அவர்களுக்கு இரட்டை மகிழ்ச்சி. இங்கே இந்த ட்ரெயினுடைய இந்த சைக்கிளுடைய விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சைக்கிளுக்கு எவ்வளவு வாடகை, என்ன ஏது என்பது பற்றி அனைத்தும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது நண்பர்களே. இங்கே நிறைய சைக்கிள் இருக்கிறது. இந்த சைக்கிளுக்கு இப்புறம் ஒரு மயில் என்று நினைக்கிறேன், அது வெளியே வந்து விட்டது. அங்கே அது சிறிய குழந்தைகள் அதையே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதை பிடித்து அதை தொட்டு விளையாடுகிறார்கள். அது மயிலா மானா ஏதோ ஒரு உயிரினம். அதை பார்த்து சிறுவர்கள் தொட்டு விளையாடுகிறார்கள். அதை தான் நாம் பார்க்கிறோம். அடுத்தது சைக்கிளை எடுத்துக்கொண்டு போகிற சிறுவர்கள் இதோ பாருங்கள், சைக்கிளில் போய் சுற்றி பார்க்கிறார்கள் ஜாலியாக. சைக்கிள் எக்ஸசைஸானது. அங்குள்ள உயிரினங்களை காணவும் நல்ல வாய்ப்பு. எங்கு நமக்கு வேணுமோ அங்கே போய் நாம் சைக்கிளில் போய் அந்த உயிரினங்களை காணலாம். இந்த உயிரியல் பூங்கா மிக மிக பெரியதாக இருக்கிறது நண்பர்களே. ஆகையால் நடந்து போய் பார்ப்பது கஷ்டமான காரியம் நண்பர்களே. பலவிதமான உயிரினங்கள், பல வெளிநாட்டு உயிரினங்களும் இங்கே இருக்கின்றன நண்பர்களே. ஆமாம், வெளிநாட்டு உயிரினங்களும் இங்கே அவர்கள் வரவழைத்து வைத்திருக்கிறார்கள் இந்த பூங்காவில், உயிரியல் பூங்காவில். இதுபோல் பலவித கொக்குகளும் இருக்கின்றன, பலவித மயில்கள் இருக்கின்றன. அங்கு தொகை விருத்தும் ஒரு மயில் ரெடியாக ஆட இருக்கிறது நண்பர்களே. இப்படியாக பல்வேறு உயிரினங்கள் அங்கே இருக்கின்றன. நாம் ஃபஸ்ட்டு பார்ட் 1ல் பார்த்தோம். இப்போ ஃபஸ்ட் 2வில் சில வகைகளை பார்க்க இருக்கிறோம் நண்பர்களே. இதோ பாருங்கள், கிளிகள் மேலே அமர்ந்திருக்கின்றன. சவுண்டு வருகிறது. எங்கே தேடி பார்த்தால் மேலே அமர்ந்திருக்கின்றன இந்த கிளிகள். இதோ பாருங்கள், இந்த டென்ட் அடிக்கப்பட்டிருக்கிறது. அங்கே இருக்கின்றன இந்த காட்டெருமைகள் நண்பர்களே. காட்டெருமைகள் இங்கே அந்த இதில் இருக்கின்றன நண்பர்களே. இது போன்ற பல உயிரினங்கள் இங்கே இருக்கின்றன. பல வெளிநாட்டு உயிரினங்களும் இருக்கின்றன நண்பர்களே. பலவிதமான கிளிகள் இருக்கின்றன, பலவிதமான கோழிகள் இருக்கின்றன. இதோ பாருங்கள், ஒரு கிளி, பல கலர் உள்ள ஒரு கிளி நண்பர்களே. இது சிறிய சிறிய கிளிகள் இருக்கின்றன. இது சவுண்டு மாத்திரம் வருகிறது, நம்மால் பார்க்க முடியவில்லை. இதோ பாருங்கள், இதோ ஒரு உயிரினம். இது ஜாலியாக சன்பாத் எடுப்பது போல படுத்திருக்கிறது. இந்த உயிரினங்கள் எல்லாம் சுதந்திரமாக சுற்றி வரும் அளவுக்கு மிகப்பெரிய பரப்பளவில் இந்த உயிரியல் பூங்கா அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உயிரினங்கள் சுதந்திரமாக அந்த ஏரியாவில் சுற்றி பல வருகின்றன.
சிலவற்றை மட்டும் கூட்டில் அடைத்து வைத்திருக்கிறார்கள், கூட்டு போன்ற பகுதியில் அடைத்து வைத்திருக்கிறார்கள். மற்றவைகள் எல்லாம் இதுபோல் திறந்த வழியில் விட்டிருக்கிறார்கள். அவைகள் சுதந்திரமாக அந்த பகுதிகளிலே சுற்றி வருகின்றன. மிகப்பெரிய உயிரியல் பூங்கா இது நண்பர்களே. நாம் அங்கு போனால் சிறுவர்களோடு மற்றவர்களும் போனால் அங்கே சுற்றி காண்பிக்கிற வண்டி இருக்கிறது, அதுக்கு டிக்கெட் எடுத்துக்கொண்டு போவதே நல்லது. இல்லை என்று சொன்னால் முழுவதுமாக சுற்றி பார்ப்பது கடினமாக இருக்கும். நீங்கள் சைக்கிள் வாடகைக்கு எடுத்துக்கொண்டு போக வேண்டும். சைக்கிள் வாடகைக்கு எடுத்து போனால் ஒரு ரவுண்டு வந்துவிட்டு சில உயிரினங்களை பார்த்துவிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கொண்டு பிறகு அங்கிருந்து சைக்கிளிலே சுற்றி வரலாம். இதில் சைக்கிள் பயணம்தான் மிக மிக நல்லதாக இருக்கும். மிகப்பெரிய பூங்கா இந்த உயிரியல் பூங்கா சென்னையின் இப்பொழுது மைய பகுதி போல் அமைந்துவிட்ட பகுதியில் இருக்கிறது. முன்பு புறநகர் பகுதியாக இருந்தது. இப்பொழுது இது உங்களுக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு கேளம்பாக்கத்துக்கு அருகிலே இருக்கிறது நண்பர்களே. அதன் உள்ள போகிற நமக்கே ஆச்சரியம். சிட்டியின் உள்ளே இதுபோல் ஒரு பகுதி ஈமு கோழி இருக்கிறது பாருங்கள் நண்பர்களே. ஈமு கோழியை வைத்து முன்பு பயங்கர பிஸ்னஸ் நடந்தது. இந்த ஈமு கோழி இங்கே வளர்க்கிறார்கள். பலவிதமான கோழிகள் இருக்கின்றன. வெள்ளை கோழி, கழுத்திலே கலர் இருக்கிற கலர் கோழி, ஈமு கோழி, பலவிதமான கிளிகள் இருக்கின்றன. பெரிய பெரிய கிளிகள். அந்த கிளிகள் கூண்டுக்கு அடியில் போகும்போது பயங்கர சப்தம் வருகிறது. என்ன என்று பார்த்தால் அந்த கிளிகள் மேலே அமர்ந்திருக்கின்றன. நிறைய சத்தம் தருகின்றன அந்த கிளிகள், பெரிய பெரிய கிளிகள் எல்லாம். இதோ பாருங்கள் நண்பர்களே, நாரை இருக்கிறது. கலர் கலரான நாரைகள். இப்படி பலவிதமான உயிரினங்கள் இந்த உயிரியல் பூங்காவில் இருக்கின்றன. குழந்தைகளோடு போனால் நாம் ஜாலியாக அழகாக பார்த்து வரலாம். நல்ல சுவாசமான நல்ல காற்றை சுவாசித்து ஒரு ரிலாக்ஸாக இந்த பகுதிகளை பார்த்து வரலாம். இது பாருங்கள், கிளிகள் மேலே அமர்ந்திருக்கின்றன. இந்த பகுதிக்கு போய் வரும் பொழுது ஒரு மனம் இலகுவாகிறது, ரிலாக்ஸ் ஆகிறது. சிறுவர்களும் குதூகூலம் அடைகிறார்கள். குடும்பத்தோடு போய் வருவது நல்லது. இந்த உயிரியல் பூங்காவில் பலவிதமான உயிரினங்கள் இருக்கின்றன. நல்ல ஒரு கிளைமேட், நல்ல ஒரு சுற்றுப்புற சூழல் இருப்பதால் மனதுக்கு இதமாக இருக்கிறது. இந்த உயிரியல் பூங்காக்கு போய் வரும் பொழுது இப்படியாக அந்த உயிரினங்களை பற்றிய விவரங்கள் அங்கே இந்த பாருங்கள், கலர் கிளி அதான் மேலே இருக்கிறது. சவுண்டு மாத்திரம் வருகிறது. எங்கே என்று தேடி பார்த்தேன். நான் பின்பு தான் பார்த்தால் அதோ மேலே ஒரு ஒரு மூலையில் அமர்ந்திருக்கிறது அந்த கிளி. நிறைய சவுண்டு தருகிறது, சப்தம் தருகிறது நண்பர்களே. இந்த ஒரு வரிசை முழுவதும் பயங்கர சத்தம், பல சவுண்டு தருகிற கிளிகள் இருக்கிறது, பெரிய பெரிய கிளிகள். இப்படி பலவிதமான வெளிநாட்டு கிளிகள், அரிய வகை உயிரினங்கள் இந்த பூங்காவிலே வைத்திருக்கிறார்கள். இதுபோல் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.